வெல்கம் டு ஆலய தரிசன் யூடியூப் சேனல். மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூருக்கு அருகில் உள்ள பட்டு கேவ்ஸ் முருகன் கோவில் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உலக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா நாட்டில் சிலாங்கூர் அப்படின்ற மாநிலத்தில் கோம்பாக் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. கோலாலம்பூர்லேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா இந்த கோவில் நம்ம விசிட் பண்ணலாம். நிறைய பேர் வருஷந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், காவடி எல்லாம் எடுத்து இங்கே நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. கோவிலை யாரு கட்டினதுன்னு பார்த்தோன்னா 1891ஆம் ஆண்டு தம்புசாமி பிள்ளை அப்படின்ற வர்த்தகரால் தான் இந்த குகை கோயில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய அளவில் வேல் முருகன் வச்சு தான் வழிபாடு தொடங்கியிருக்கு. இந்த மலையோட முகப்பில் பார்த்தீங்கன்னா வேலோட வடிவத்தை பார்த்ததாகவும் அதனால் இங்கே சிலை மற்றும் வேல் வைத்து வணங்கினதாகவும் வரலாறு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாளில் தான் இந்த மிகப்பெரிய சிலையை உருவாக்கியிருக்காங்க. இங்கே உள்ள முருகப்பெருமானோட சிலை பொன்னிறத்தில் காட்சியளிக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா கோல்டால் ஆகியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது அந்த மாதிரி கிடையாது. இந்த சிலை மலேசிய கின்னஸ் புக்லேயே இடம்பெற்றிருக்குங்க. சிலையை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1550 கன மீட்டர் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 250 டன் எக்கு ராட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்திலிருந்து 300 லிட்டர் தங்க கலவை கொண்டு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அழகாக ஒரு சிலையை வடிவமைக்க முடியுமான்னா அது கண்டிப்பாக கிடையாது. 42.7 மீட்டர், அதாவது 140 அடி உயரம் இந்த சிலை கொண்டதாக சொல்கிறாங்க. மலேசியா மிக உயரமான சிலையாகவும் இதுவாக தான் இருக்குது. உலகத்தில் 2வது உயரமான முருகன் சிலை அப்படின்ற பெயரும் எடுத்திருக்கு. இந்த மலைக்கோயில் சென்றடைகிறதுக்கு 272 கலர்ஃபுல்லாக ஸ்டெப்ஸ், படிக்கட்டுகள், வண்ணமயமான படிக்கட்டுகள் உருவாக்கியிருக்காங்க. மலேசியாவில் இங்கே தைப்பூசம் மிக விமரிசையாக கொண்டாடுறாங்க. சுண்ணாம்பு குன்றுகளுக்கு அருகில் செல்லும் பட்டு ரிவர், அந்த பட்டு ரிவர்லேருந்து தான் இந்த பட்டு கேவ்ஸ்ன்ற நேம் வந்ததாக சொல்கிறாங்க. 1860ஆம் ஆண்டுகளில் இங்கே சீனர்கள் வாழ்ந்ததாகவும் இந்த மலையில் விவசாயம் பண்ணதாகவும், இந்த சுண்ணாம்பு குகைகளில் பார்த்திங்கன்னா நிறைய வவ்வால்கள் தங்கியிருக்கும். அவங்களோட அந்த சாணங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் இன்னும் மலேசியன் டெம்பிள், நீங்கள் இங்கே முருகன் டெம்பிள் விசிட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட சீனர்களும் இங்கே வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்துக்கள் தமிழர்களை போலவே அலகு குத்தி காவடி எடுத்து பால்குடம் சுமந்து இங்கே நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. அவங்களுக்கும் இவங்க குலதெய்வம் மாதிரி வணங்குறாங்க. இது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா 2 கோவில்கள் அமைஞ்சிருக்கும். ஒன்று வேலாயுத ஆலயம் சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வ யானை கோவில்னு சொல்லுவாங்க. இது மலை உச்சியில் அமைஞ்சிருக்கு. மலேசியா விசிட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ராவல் ஏஜென்சிஸ் எவ்வளவோ இருக்குது. இருந்தாலும் ஸ்கேனர் அந்த இணையதளம் மூலியமாக நீங்கள் முன்பதிவு செஞ்சும் வரலாம். இந்த பட்டு கேவ்ஸ் விசிட் பண்ணலாம், முருகப்பெருமானை தரிசிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் செல்றதா வருஷத்துக்கு வருஷம் மக்கள் செல்றது கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நாமளும் அதில் ஒருத்தராக இங்கே வணங்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. நான் இங்கே தந்திருக்கிற இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த கோவில் மன நிறைவாகவும் ரொம்ப நிம்மதியும் எனக்கு தந்தது. கண்டிப்பாக எல்லாரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது மலேசியா இந்த சுவாமியை தரிசிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் அந்த குடுப்பினை அமையணும். ஏன்னா பார்க்கறதுக்கே அரிய அவ்வளோ அழகான இந்த குகை கோயில் எப்பயும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. முருகப்பெருமானோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். என்னுடைய சேனல் விசிட் பண்ணி பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.